யூஎஸில் ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு எந்திரிச்சு கேட்குறா, 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு. அங்கெல்லாம் பிரின்ஸிபல் கிடையாது, டீன். அந்த பொண்ணுக்கு பயங்கர தைரியம். என்னை இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணு முன்னாடி உட்காந்துருக்கா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு, சார் கேன் ஐ கால் யூ சார் ஆர் அங்கிள்னு கேட்டா. ஃபஸ்ட்டு ஆஸ் யுவர் விஷ் அப்படின்னேன். ஐ வில் கால் யூ அங்கிள்னா. நோ ப்ராப்ளம்ட்டேன். எனக்கு 55 வயசு ஆகுது, ரைட்டா? அங்கிள், யூ டோன்ட் டெல் மீ விச் கோர்ஸ் விச் யூனிவர்சிட்டி வாட் டு டூ. அவங்க பிரின்ஸிபல் அந்த டீன் வந்து பேர் மாதிரி இருக்கும். இன்னும் சீஃப் கெஸ்ட் பேச ஆரம்பிக்கல, எந்திரிச்சு இதெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணாதீங்கன்ட்டா. அமெரிக்கன் பொண்ணு, 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு. மேபி மை ஃப்ரெண்ட்ஸ் மைட் நீட் யுவர் அட்வைஸ், ஐ டோன்ட் நீட் அப்படின்ட்டா. அப்போ உனக்கு என்ன தேவை அப்படின்னு. ஐ ஹாவ் ஒன்லி ஒன் கொஸ்டின் அப்படின்னா. ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு கேட்டேன். அவள் சொன்ன கேள்வி அரண்டே போயிட்டேன். ஐ வாண்ட் டு மேக் பிக் மணி இன் திஸ் வேர்ல்ட், வேர் இஸ் த பிக் மணிங்கிறா. சூப்பர் கேள்வி. பணம் பண்ணணும், எங்கே பணம் இருக்குன்னு கேட்குறா. நான் சொன்ன 3 பேர் பணம் பண்ண போகிறாங்கன்னு. யூனோ ஹூ ஆர் கோயிங் டு மேக் பிக் மணி இன் திஸ் வேர்ல்ட்? ஜேபி சார் சொல்கிறது நடக்குதுன்னா நான் ஜோசியம் பார்த்து சொல்ல, ஆய்வு செய்து தான் எல்லாமே செய்வேன். அதுதான் 22 வருஷமாக நான் சொல்கிறது நடக்குது. அது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் பேசும்போது சில பேருக்கு பிடிக்காது, உண்மை கசக்கும் இல்லையா? ஏன்னா நான் ஃப்யூச்சர் வச்சு பேசுகிறேன். நல்லா கவனிச்சு பாரு. யூ நோ ஹூ இஸ் கோயிங் டு மேக் மணி? த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு இன்டகிரேட் டெக்னாலஜி வித் ஃபினான்ஸ் பேங்கிங். ஃபினான்ஸ் பேங்கிங் டெக்னாலஜி இல்லை, டெக்னாலஜியை கொண்டு வரவன் மிகப்பெரிய வாய்ப்பு. என்டையர் ஃபினான்ஸ் பேங்கிங் இஸ் கோயிங் டு பி டிஜிட்டலைசேஷன். அதுவும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, ஃபின்டெக் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ யார் வந்து இப்போ காமர்ஸ் படிக்கிற பையன் ஃபின்டெக்கு பிளாக் செயின் எல்லாம் கற்றுக்கிட்டான்னா சூப்பர் வாய்ப்பு. இன்ஜினியரிங் படிக்கிற பையன் பிளாக் செயின் ஃபின்டெக் கற்றுக்கிட்டா சூப்பர். இன்ஜினியரிங் படிக்கிற பையன் காமர்ஸ் கற்றுக்கணும், காமர்ஸ் படிக்கிற பையன் டெக்னாலஜி கற்றுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் பேங்கிங் பீப்புளெலாம் போகிறாங்க. நீ போய் பிஎஸ்சி டெக்கில் பாரு, பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து ரெக்ரூட் பண்ணுறான். நினச்சி பாரு, பேங்க் ஆஃப் அமெரிக்கா இஸ் ரெக்ரூட்டிங் இன் பிஎஸ்சி டெக். காரணம் உங்களுக்கு தெரியும், பேங்க் எவ்ரி திங் இஸ் பிகமிங் டிஜிட்டலைஸ்ட். டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது. நான் சும்மா பேசிக்காக படித்தேன் அப்படின்னா பேசிக் சம்பளம் தான் கிடைக்கும். அப்போ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர். இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே என் பையன் தான். என் பையன் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து லயலாவில் படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வந்து படிச்சுட்டு இப்போ ஏஎன்இசட் பேங்க்கில் வேலை செய்கிறார். ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து பேங்க். 24 வயசு, அது 58 லட்ச ரூபா சம்பளம். என்ன தப்பு சார்? அவனோட படிக்கிறவனுக்கு 40,000 ரூபா சம்பளம் கிடையாது. ஏன்னா காரணம் என்ன? அவன் படித்த டிகிரிக்கோ எக்கனாமி லயலா படிச்சனால கொடுக்கல. ஈ லேர்ன் பிளாக் செயின், ஈ லேர்ன் ஃபின்டெக், எல்லாமே கற்றுக்கிட்டார். அதனால தான் அவ்வளோ பெரிய சம்பளம். என்ன காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஏன்னா இவன் 5 மணிக்கு லேப்டாப் ஓப்பன் பண்ணால் அங்கே 10 மணிக்கு காலையில் நியூசிலாந்து. ஒரு செகண்ட் லேட் ஆனால் அங்கேருந்து ஃபோன் வந்துடுது. தப்பு கிடையாது, 5 மணிக்கு எந்திரிக்கலாம். ஈ என்டையர்லி டெவலப்ஸ் பிளாக் செயின் ஃபார் ஏஎன்எஸ் பேங்க். ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து பேங்க்குக்கு என்டையர் பிளாக் செயின் வந்து அவன் டெவலப் பண்ணுறான். ஏன் முடியாது? நீ அவன் என் பையன் எடுத்து சொல்கிறான், அப்பா நீ போகிற இடத்துல யாராவது இந்த பிளாக் செயின் சாலிடிட்டி ப்ரோக்ராம் தெரிஞ்சால் சொல்லி, எங்கள் டீமுக்கு 8 பேர் தேவை, ஆள் தேவை. ஆஸ்திரேலியன் அவன் சேலத்தில் தான் வேலை செய்கிறான், நீ கோயம்புத்தூர் கூட வேலை செய்யலாம். சம்பளம் கொடுக்கறது ரெடியாக இருக்கான், ஆள் இல்லை. சும்மா நான் பிகாம் படித்தேன், நான் பிஇ படித்தேன், யார் கொடுப்பா? டெக்னாலஜி விஸ்வ ரூபத்தில் மாறிட்டு இருக்கு சார். அந்த விஸ்வ ரூபத்தில் நீ மாறினா சத்தியமாக இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோயிங் டு இன்டகிரேட் டெக்னாலஜி வித் ஹெல்த் கேர். கம்ப்ளீட்டாக ஹெல்த் கேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெடிக்கல் பிளாட்ஃபார்ம்னு வந்துடுச்சு. இப்போ நான் யூஎஸ் போகும்போது கூகுளில் வந்து ஒரு டிவைஸ், அந்த டிவைஸில் எப்படின்னா, இப்போ நான் ஸ்வெட் ஆகுது ஈவன் ஏசியில், அந்த என்னுடைய டிவைஸில் வந்து அந்த ஸ்வெட்டு டச் ஆச்சுன்னா இட் வில் கனெக்ட். இப்போ நான் வந்து ஒரு கோவை மெடிக்கலில் கனெக்ட் ஆகிருக்கேன், இல்லை குப்புசாமி மெடிக்கல்னால் என்னுடைய ஸ்வெட்டு வந்து அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆகும்போது ஒரு பயோமெடிக்கல் டேட்டா சயின்டிஸ்ட், ஒன்லி பயோமெடிக்கல் cannot do, only data scientist cannot do. A biomedical data scientist will be analyzing my data. என்னுடைய ஹெல்த்தில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அனலைஸ் இந்த ஸ்வெட்டு மூலமாக அனலைஸ் பண்ணி பண்ணுவான். மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சுன்னா அவன் டாக்டர்கிட்ட சொல்வான். இனிமேல் 5-10 வருஷம் கழிச்சு எப்படி தெரியுங்களா, எனக்கு சடனாக ஃபோன் வரும், ஜேபி சார் உங்களுக்கு இந்த அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த ப்ராப்ளம், ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரப்போகுது, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் பெட்டில் வந்து படுத்துக்குவாங்க. நம்மளுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க, நல்லா இருக்கு இல்லையா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜம்முன்னு போய் அந்த பெட்டில் போய் படுத்துக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா உலகம்? நீ போய் பார் ஹெல்த் கேர் டிவைஸ். அப்போ அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங், மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் வருது. அப்போ ஃப்யூச்சரில் எப்படி வரப்போகுது?
அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சார் ஒரு கெரியர் எடுக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். ரைட், ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங். இன்றைக்கும் சூப்பர் வாய்ப்பு இன்ஜினியரிங்க்கு இருக்குது சார். நல்ல கல்லூரி தேர்ந்தெடு. இனிமேல் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வாய்ப்பு, ஆர்டிஃபிஷியல் வாய்ப்புலாம் கிடையாது. எந்த பிரான்ச் வேணால் எடு. டெக்னாலஜி ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேஷன் இதுதான் இம்பார்ட்டண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பையன் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணும், எலக்ட்ரிக்கல் கற்றுக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையன் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும். இனிமேல் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு 5 வருஷம் கழிச்சு கிடையாது. அப்போ நல்ல கல்லூரியில் தேர்ந்தெடு. மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ல கற்றுக்கோ, வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கல்லூரியில் இனிமேல் இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. இனிமேல் இந்த 5-6 வருஷம் கழிச்சு 70% பிளேஸ்மெண்ட் வில் பி ஒன்லி த்ரூ காம்படிஷன் சேலஞ்சஸ். இப்போவே டிசிஎஸ் மாதிரி கம்பெனிலாம் அவங்க காம்படிஷன் தான் நடத்துகிறாங்க. நீ ஆர்ட்ஸில் படி, சயின்ஸில் படி, இன்ஜினியரிங் படி, நீ எது வேணால் படி, உன்கிட்ட திறமை இருந்தால் டிசிஎஸில் வேலை செய்யலாம் அவன் நடத்துகிற கண்டெஸ்ட்டில். அப்போ எப்படி நடக்குது? அப்போ எந்த கல்லூரி வந்து இந்த காம்படிஷன் சேலஞ்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாரு. ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோ, ஜாப்பனீஸ் இல்லைனா ஜெர்மன், வாய்ப்புகள் பல மடங்கு கூடும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் கெரியரில், ஒரு பிராண்டிங் இஸ் பிகமிங் அ வெரி இம்பார்ட்டன்ட். உனக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண ஆரம்பி. கம்பெனிஸ் வந்து நம்மளை ட்ராக் பண்ணுறாங்க. அதுதான் நம்முடைய முனைவர் ரவி சார் வந்து சொன்னார், உன்னை ட்ராக் பண்ணுறாங்க சரிங்களா, உன்னுடைய ஆப்பை வந்து நீ வந்து சார் நீ வந்து உள்ளே எங்கே போனாலும் எந்த கூகுள் ஓப்பன் பண்ணாலும் டேட்டாஸ் கிரியேட் ஆகுது. உன்னை ட்ராக் பண்ணுறாங்க சரிங்களா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் பேர். இப்போ கம்பெனி வந்து எப்படி தெரியுமா பண்ணுறாங்க இப்போல்லாம், நீ ஒரு லிங்க்டின்லையோ வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீ வந்து போஸ்டிங் போடுற, நீ என்ன மாதிரி போஸ்டிங் போடுறேன்னு அது கவனிச்சிட்டே இருக்கான். நாம் வந்து என்ன மாதிரி போடுறோம் நினச்சி பாரு. நீ கம்பெனிக்காரன் எவ்வளோ புத்திசாலி பார்த்தீங்களா. அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் நீ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணும்போது உன்னுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக உன்னுடைய டேட்டாஸ் வாங்கிடுறாங்க. உன்னை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் ட்ராக் பண்ணுறான். நீ வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போடுற, நீ ஃபேஸ்புக்கில் யாருக்கு லைக் கொடுக்குற, என்ன கமெண்ட் கொடுக்குறேன்னு. நான் 3-4 வருஷம் கழித்து அங்கே உட்காரும் போது உன் ஜாதகமே எடுத்து கொடுக்குறான் தெரியுங்களா. பயமாக இருக்குது. இப்போது மெட்ராஸில் ஒரு கல்லூரியில் சிடிஎஸ் கம்பெனி அந்த பொண்ணுகிட்ட இன்டர்வியூவில் கேட்குறாங்க ஃபைனல் இயர், ஹவு ஆக்டிவ் ஆர் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறேன், அவள் வந்து ஐ எம் நாட் வெரி ஆக்டிவ் சார் அப்படின்னு. ஆர் யூ இன் ஃபேஸ்புக் அப்படின்னா, எஸ் அப்படின்னாங்க. வென் டிட் யூ லாக் இன் ஃபேஸ்புக், போய் பேசினா, ஐ லாக்ட் இன் அபவுட் 4 days பேக் அப்படின்னா. எல்லாம் கேட்டுட்டு அவன் அடுத்த நிமிஷம் அவனுடைய லேப்டாப்பை தட்டி ஒரு ரிப்போர்ட் எடுத்து, எஸ்டர்டே நைட் லாஸ்ட் லாகின் வாஸ் 11:32 AM, யூ கேவ் லைக்கிங் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டான். நீ என்ன லைக்கிங் கொடுக்குற, என்ன போஸ்ட் பண்ண, என்ன லாகின் பண்ணன்னு கூட கம்பெனி ட்ராக் பண்ணிகிட்ருக்கான். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம போகிறதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு. அக்கு வெறிய ஆணு வெறிய பார்க்குறான் சார். அப்போ இனிமேல் எப்படி தெரியுமா, உன்னுடைய சோஷியல் மீடியா ஒன்லி ஷுட் ப்ரொஜெக்ட் யுவர் அகடமிக், யுவர் ஸ்கில், டேலண்ட், நாட் யுவர் பர்சனல் சைட். இல்லை சார் நான் பர்சனல் சைடில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஐ வாண்ட் வெரி ஆக்டிவ் அப்படின்னா நீ வந்து டிவைட் பண்ணு. இன்ஸ்டாகிராமில் பர்சனல் ஒன்று ஓப்பன் பண்ணு, அஃபிஷியல்னு ஓப்பன் பண்ணு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. வாட்ஸ்அப்பில் அஃபிஷியல், பிஸ்னஸ் அக்கௌண்ட், பர்சனல். நீ வந்து உன்னுடைய காலேஜில் உன்னுடைய இமெயில் எல்லாம் கொடுக்கும்போது உன்னுடைய சோஷியல் மீடியா எது அஃபிஷியலோ அந்த கனெக்டை வந்து உன் காலேஜில் கொடுங்குறேன். ஏன்னா உன்னை ட்ராக் பண்ண போகிறான். நான் ஃப்யூச்சரில் நடக்கிறது தான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. யாருமே அந்த சோஷியல் மீடியா பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் அக்கு வேற. ஏன்னா நினச்சி பாரு, இந்த அம்மா கேள்வி, சப்போஸ் அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சோஷியல் மீடியாவில் பார்ப்பீங்களா? ஃபேஸ்புக்கில் பார்க்குறோமா? என் பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், ஏதாச்சும் வரணும் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஃபேஸ்புக்கில் பார்க்குறது. அவன் என்ன பண்ணுறான்னு. ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது, ஒரு மாப்பிள்ளை தேடுறதுக்கு ஃபேஸ்புக் பார்க்கும்போது, கம்பெனிக்கான சம்பளம் கொடுக்கும்போது, வேலை கொடுக்கும்போது பார்க்க மாட்டான். நினச்சி பாரு, எல்லாமே நடக்குது சார். நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது கெரியரில். அப்போ யூ நீட் டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். பிராண்டிங் இஸ் பிகமிங் வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய பையனுக்கு அப்படி தான். அவன் நம்பலை. நல்ல வேலை நான் சொன்னதில் அவன் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டான். அதுக்கு வேலை கிடைச்ச பிறகு அவன் ஏஎன்எஸ் பேங்க்கு கேட்குறான், என்னுடைய ட்ராக் பண்ணிங்களாம். 6 மாதம் ட்ராக் பண்ணாங்களாம் என்னுடைய பையனுடைய கம்ப்ளீட் சோஷியல் மீடியாவை. 6 மாதம் அந்த பேங்க் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவனுக்கு சம்பளம் கொடுப்பான். அது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வந்து இப்போ நீ காமர்ஸ் படிக்கிறியா, உன்னை பற்றி அவன் நீ வந்து ஜிடிபி வந்து சஸ்டைன் ஆகுதுன்னா அதை பற்றி நீ பிளாகில் எழுதணும், இன்ஸ்டாகிராமில் போடணும், லிங்க்டின்ல போடணும், யூடியூப் சேனலில் நீ அதை பேசணும், உன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போடணும்.
இன்னைக்கு இந்த ஒரு ஸ்கில்லை வந்து நீ கற்றுக்கிட்டியா, அதை பற்றி பேசணும். அப்போ வந்து கம்பெனிக்காரன் வந்து அவன் பார்த்துக்கிறான், ஓகே நீ இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, அப்டேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போ நினச்சி பாரு கெரியரில் எவ்வளோ பெரிய விஷயங்கள். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு டூ எவ்ரி திங் சார், நாட் ஓன்லி லேர்னிங் ஸ்கில்ஸ், யூ நீட் டு அப்டேட் அண்ட் கிரியேட் அ பிராண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் இன் சோஷியல் மீடியா இஃப் யூ வாண்ட் டு கோ அப். நிறைய பெரிய லெவலில் போனால் இது எல்லாமே செய்யணும். அடுத்தது வந்து மெடிக்கல், பிகாஸ் நிறைய பேர் பேசணும். மெடிக்கல் பொறுத்த வரைக்கும், எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சூப்பரான ப்ரொஃபஷன் சார். பட் மெடிக்கல் யார் பண்ணலான்னா 2 பேர் பண்ணலாம். ஒன்று உன்கிட்ட சரியான அறிவு இருக்கணும், இல்லை உங்கள் அப்பா கிட்ட பெரிய பெட்டியில் பணம் இருக்கணும். நடுவில் மாட்டிக்கிட்டா தொலைஞ்ச. இல்லை உண்மைதான், 2 பேர் தான். ஒன்று அறிவு இருக்கணும், இல்லைன்னா பெட்டி இருக்கணும். இல்லை உண்மைதான். கண்டிப்பாக நீட்டில் வந்து நீ பார்த்தனா 720 மார்க்குக்கு நீ ஓசியாக இருந்துச்சுன்னா 585 மார்க் வாங்கணும் இந்த வருஷம். பிசியாக இருந்துச்சுன்னா 540 550 வாங்கணும். எம்பிசியாக இருந்தேன்னா நீ 510 மார்க் வாங்கணும். எஸ்சியாக இருந்துச்சுன்னா 430 மார்க் வாங்கணும். இந்த மார்க் வாங்கினா உனக்கு 18,000 ரூபா வருஷம் எம்பிபிஎஸ் அரசு மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் படிக்கலாம். மார்க் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு சார், நான் 520 மார்க், நான் பிசி, எம்பிபிஎஸ் சீட் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. கவர்மெண்ட் அலாட்மெண்ட், செல்ஃப் நர்சிங். உங்கள் அப்பா 4 to 5 லட்ச ரூபா செலவு பண்ணணும். சார் என்னுடைய மார்க் 400 500 மார்க், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுப்பாங்களா? உங்கள் சீட் கொடுப்பாங்க. உங்கள் அப்பா வருஷம் 15 லட்ச ரூபா செலவு பண்ணணும். சார் மினிமம் மார்க் நான் 108 மார்க் தான் சார் வாங்கியிருக்கேன் 700க்கு, ஜஸ்ட் குவாலிஃபைடு, எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. உங்கள் அப்பா வருஷம் 25 லட்ச ரூபா கட்டணும். ஸோ 108 மார்க் வாங்கினா 25 லட்ச ரூபா, 540 மார்க் வாங்கினா 18,000 ரூபா. டிசைட் யுவர் செல்ஃப். அதனால தான் சொன்னேன், ஒன்று அறிவு இருக்கணும், இல்லைன்னா பெட்டி இருக்கணும். எம்பிபிஎஸ் இல்லைன்னா பிடிஎஸ்க்கு வாய்ப்பு குறையுது. இந்த வருஷம் கலந்தாய்வில் முதல் டைம் இந்திய வரலாற்றிலேயே 9,000 சீட்ஸ் வேக்கண்ட். 9,000 சீட் கவுன்சிலிங்லேயே வேக்கண்ட், ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில். நினச்சி பாரு. டென்டல் கவுன்சில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 108 மார்க்கு நீட்டில் ஃபெயில் ஆகிருந்தா கூட அட்மிஷன் போட்டுக்கலாங்கிறாங்க. என்ன கொடுமை சார் இதெல்லாம்! ஒரு நீட்டில் ஃபெயில் ஆன கூட நீங்கள் மருத்துவ படிப்பு தொடரலாங்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது இதெல்லாம். அதனால தான் நீட் ஆதரவாளராக இருந்து இன்னைக்கு எதிர்ப்பாளராக மாறினதுக்கு காரணமே குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க நீட்லேயும். அதுதான் காரணம். உண்மையை தான் பேசுகிறேன். டென்டல் வாய்ப்பு அடுத்து நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுன்னா உனக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் சத்தியமாக கிடைக்கும். பட் 40 லட்ச ரூபா சம்பளம் வேணும்னா நீ டார்க் இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஃபியூச்சர் டெக்னாலஜி கற்றுக்கினா சத்தியமாக கிடைக்கும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். 4 லட்சமா 40 லட்சமா? இது நீ வெறும் காலேஜ் சிலபஸை படிச்சேன்னா 4 லட்ச ரூபா கிடைக்கும். அதை தாண்டி சிலபஸை தாண்டி கம்பெனி எதிர்பார்க்குற புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டோன்னா சூப்பர் வாய்ப்பு இருக்குது சார் இந்த உலகத்தில். நம்ம பண்ணுறதில்ல, நம்மளுக்கு எல்லாமே மைண்ட் டைவர்ஷன். அதனால தான் ஃபார்மர் டிஜி அருமை நண்பர் ரவி சார் சொன்னார், இந்த மொபைல் 1 மணி நேரம் தான். உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு மொபைலை எத்தனை தடவை தெரியுமா தொடுறான்? நீ கூகுளில் போய் பாரு. A person touches his mobile 2,517 times. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2,517 தடவை மொபைலை தொடுறாங்களாம். நினைச்சு பாருங்க. அதனால தான் அவர் அருமையாக சொன்னார். அப்போ நினைச்சு பாரு எவ்வளோ மைண்ட் டைவர்ஷன். இல்லை நம்ம வெட்டி தானே இருக்கோம். நீ ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உடைய ஒரு வீடியோ பாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த 5 வருஷத்தில் 84 million jobs are going to be vanished. 84 million jobs. But அதே வீடியோவில் 96 new million jobs are going to be created. Are we ready for those new million jobs? அதுதான் இல்லை. இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம படிக்கிறோம் யாராவது வேலை கொடுப்பாங்க. போயிடுச்சு சார் அந்த காலம். நான் படித்தேன் எனக்கு வேலை கொடுங்க, அந்த காலம் மலையேறி போச்சு. என்ன தேவை? அது படித்தால் தான் இனிமேல் வேலை சார். என்ன தேவை? இது யார் வேணா, உலகம் மாறிட்டு இருக்கு. ஹியூஜ் டிஜிட்டல் வேர்ல்டு. மார்ச் மாதம் ஃபுல்லான யூஎஸ் அங்கே யூஎஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கும் போய் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் 52 நாடுகளுக்கு போய் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது அங்கே பார்க்கும்போது அங்கே வேர்ல்டு வந்து டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. நியூ டெக்னாலஜி, இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்லாம் வருது. நான் 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எப்படி வந்து விஷுவல் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் வேர்ல்டாக மாறப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு கோக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ கோயம்புத்தூர்லேருந்து
நீ சேலம் போகிறேன்னு வச்சுக்கோ, நீ கோக் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற. நார்மலி என்ன பண்ணுவேன், நடுவில் ஏதாச்சும் ஒரு கடை வரும், உங்கள் அப்பா ஜிபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கேஷ் கொடுத்து. 5 வருஷம் கழிச்சு அப்படி இருக்குன்னு நினைக்கிறியா? கிடையாது. நீ கோக் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறியா, ஒன்றா தெல் பி பில் போர்ட், அதில் நீ ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை கோக்குடைய ஆப் ஓப்பன் பண்ணனா இட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் பெர்மிஷன் டு லொக்கேஷன். நிறைய ஆப் நம்ம ஓப்பன் பண்ணுவது வில் யூ கிவ் ஆக்சஸ் டு லொக்கேஷன் கேட்கும். ஞாபகம் இருக்கா? நீ எஸ்ன்னு கொடுத்தவொடனே கோக்குடைய ஆப் வந்து உன்னுடைய லொக்கேஷனை டிடெக்ட் பண்ணுது. இப்போ ஃபியூச்சரில் இப்போ வரது தான் நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி யூஎஸில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ட்ரையல் போயிட்டு இருக்கு. சரி, கோக் எத்தனை கோக் வேணும்னு கேட்கும். 3 கோக். உன்னுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் லிங்க் ஆகிருக்கும். நீ பேமெண்ட் ஆனோன்னா ஓடிபி வரும். ஓடிபியில் ஆனோன்னா அஃபிஷியலாக பேமெண்ட் போன பிறகு உன்னுடைய மொபைலுக்கு கோக்காரன் 3 டிஜிட்டல் கோக் அனுப்பிச்சிருவான். நல்லா கவனி, 3 டிஜிட்டல் கோக். உன்னுடைய லொக்கேஷன் அவன் டிடெக்ட் பண்ணிட்டான். அவன் அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவான், அடுத்த 2 கிலோமீட்டரில் இந்த கடை இருக்குது, இந்த டிஜிட்டல் கோக்கை நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கோக் கொடுத்துருவான். இல்லை 5 கிலோமீட்டர், எல்லாமே டிடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ இவங்க கடைக்காரர் என்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் கோக்கை இவங்களுக்கு நான் இன்டர்நெட்டில் கொடுத்துருவேன், அவங்க எங்களுக்கு ஆக்சுவல் கோக், ஃபிசிக்கல் கோக் கொடுத்துருவாங்க. கேஷ்லெஸ் எக்கனாமி. ஈவன் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷத்துலேருந்து டிஜிட்டல் கரன்சி வருது. எல்லாமே டிஜிட்டல் மயம். உலகத்தில் வாய்ப்பை தேடி போகிறவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். வாய்ப்பை எதிர்பார்த்தவன் வாழ்க்கையில் ஜெயிச்சது சரித்திரமே கிடையாது சார். வாய்ப்பை தேடிப்போ, இது இது கற்றுக்கோ அப்படின்னு யாருமே சொல்ல போதில்லை, நாம தான் தேடி போகணும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் சார். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நியூஸ் எது நடத்துறாங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கொள்ள இந்த பாய்ஸ் படத்துலேயே சொல்லியிருப்பாங்க. அந்த செந்தில் அந்த பையன்ட்ட போட்டு இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போ, தயிர் சாதமும் மசால் வடியும் கொடுப்பாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவான், நாளைக்கு ஆஞ்சநேயருக்கோ எலுமிச்சை பாலம் சொல்லுவான். 3ஆவது நாள் நான் போக மாட்டேனான்னு கேட்பான். அப்போ அந்த செந்தில் என்ன சொல்றாரு அந்த பையன்ட்ட, எந்த கோயிலில் எந்த கிழமையில் எந்த டைமில் என்ன கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், டேட்டா பேஸ் வச்சுருக்கேன், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிறான். அதுதான் சார் இப்போது நம்ம கொடுக்குறதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான். அவன் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பயாலஜி பசங்க திருந்தவே மாட்டாங்க. அதுவும் இந்த நீட் எக்ஸாம் முடிச்சோடனே அந்த ரிசல்ட் வந்தோடனே எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, அங்கிள் மை ஹோல் லைஃப் இஸ் டோட்டலி பிகம் டிசாஸ்ட்ரியஸ். அப்பா நல்லா எழுதுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பேன். மார்க் கம்மி, எங்கள் அப்பாட்ட பணம் இல்லை, அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரியாது. நான் இன்ஜினியரிங் படின்னு சொல்வேன். இன்ஜினியரிங் படித்தான் என்ன படிக்கலான்னு கேட்பாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மாதிரி பண்ணு. அங்கிள் நான் பயாலஜி, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒன்றுமே தெரியாது. யார் சொன்னால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணக்கூடாதுன்னு? எனக்கு ஒன்றுமே தெரியாது, கவலையே படாது. பயாலஜியா? யார் கம்ப்யூட்டர் சயின்ஸு? எங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ்? இப்போ அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இவங்க பயாலஜி. இப்போ இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏதாச்சும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியாது, உனக்கும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் எதுக்கு பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு? நினச்சி பாரு. அது ஒன்றுமே கேட்டால் அங்கிள் பயாலஜிங்குவாங்க. ஒன்றும் கிடையாது. நீ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேன் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி. பயாலஜி படித்தா தான் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜிலாம் கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. ரைட் சார், இன்ஜினியரிங் இல்லை, மெடிக்கல் ஆச்சு, இன்ஜினியரிங் இல்லை. மிகப்பெரிய வாய்ப்பு மீன் வளத்துறையில் வருது சார். ஃபிஷரிஸ், ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மிங். வேர்ல்டு ஃபுட் கவுன்சிலில் இப்போ என்ன தெரியுமா, லேட்டஸ்ட் ஃபுட் கவுன்சில் ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்லுது, அடுத்த 5 வருஷத்தில் உலகத்தில் 38 to 42% கடல் சார்ந்த உணவுகளுடைய உற்பத்தி ஜாஸ்தி ஆக போதுங்கிறான். நாங்களாம் எல்லாம் படித்து தான் சொல்கிறோம். நாங்கள் படிக்கிறது நடக்குதுன்னா ஜோசியம் பார்த்து சொல்ல, எல்லாமே பயங்கரம். ஏன்னா சிக்கன் சாப்பிட்றது கொஞ்சம் குறையுது கேட்டால் சிக்கன் குனியாங்கிறான், மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்ங்கிறான். அதனால தான் மீன் விலை பயங்கரமாக ஏறி போச்சு. நான் அப்போ கூட இந்த திண்டுக்கல், நான் வீட்டில் பியூர் வெஜிடேரியன், வெளியே பியூர் நான் வெஜிடேரியன். ரைட்டா? ஒய்ஃபிட்ட திட்டு வாங்கிக்கிறது அப்போதைக்கு. இல்லை என்ன பண்ண, கல்யாணம் பண்ணிப்பார். அப்போ தான் தோணுது, இல்லை முடியல சார். இல்லை சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் வாழ்க்கையை தேடி போகணும் சார். சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபிஷரிஸில் இருக்குது. ஃபிஷரிஸில் மொத்தம் 10 கோர்ஸ் இருக்குது, நீட் கிடையாது. 2 கோர்ஸ் ஐ சஜஸ்ட், ஃபிஷரிஸ் சயின்ஸ், ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். சூப்பர் வாய்ப்பு இருக்குது சார். கேன் யூ பிலீவ், இந்தியாவிலேயே ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. கேன் யூ பிலீவ் திஸ்? ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் 20 சீட் தான் இருக்குது. அந்த 20 சீட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு. எவ்வளோ பெரிய வாய்ப்பு சார் அது. இன்றைக்கி அரசு வேலை வேணும்னா அது சூப்பர். அரசு வேலை பற்றி
என்னுடைய நண்பர் பூமிநாதன் சார் ஐஏஎஸ் பற்றி நல்லா சூப்பராக பேசுவாங்க. அரசு வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபிஷரிஸ் இல்லைனா வெட்டினரிக்கும் நீட் கிடையாது, கால்நடை மருத்துவம். அது இல்லைனா நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் சாய்ஸு நேச்சுரோபதி, பிஎன்ஒய்எஸ். ஏன்னா இன்றைக்கி மக்களிடையே இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், டயட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் நியூட்ரிஷன் டயட்டிஷன் படிக்கிறதோ அது படிக்கலாம். அது இல்லை தான் நெக்ஸ்ட்டு சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேத் இதுதான். ரைட் சார். இது வந்து சயின்ஸ் குரூப். காமனாக சொல்லணும் அப்படின்னா காமர்ஸ் குரூப் சார். சார் சிஏ பண்ணலாமா, ஐசிடபிள்யூ பண்ணலாமா, சிஎம்ஏ பண்ணலாமா? பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் சிஏ, ஐசிடபிள்யூ எது நீங்கள் சிஎம்ஏ அல்லது சிஎஸ் எது பண்ணாலும் 12th முடிச்சுட்டு பண்ணுறது பெட்டர் ராதர் தென் டிகிரி. சிஏ பண்ணோம் அப்படின்னா இப்போ கூட ஒரு ஆய்வறிக்கை, பிகாஸ் நிறைய ஆய்வு செய்வேன். இப்போது சிஏ ரிசல்ட் வந்தபோது ஒரு ஆச்சரியமான விஷயம், அதாவது இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி அந்த இன்டர்மீடியட் குரூப் ஏ பாஸ் பண்ணவங்களுடைய ரிசல்ட் அனலைஸ் பண்ணும்போது, கேன் யூ பிலீவ் திஸ், 92% மாணவர்கள் வந்து +2 முடித்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதினாங்க தான் இந்த இன்டர்மீடியட் பாஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 8% தான் பிகாம் கிராஜுவேட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நீ சிஏ பண்ணணுன்னா +2 முடிச்சுட்டு அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் போய் எழுதுறது தான் பெட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பண்ணும்போது பேரலாக யூ ப்ரிப்பேர் ஃபார் தி சிஏ எக்ஸாம். இதுதான் நாங்கள் ஒரு சிஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேரலாக ஒரு டிகிரி பண்ணிக்கோங்கிறோம். சார் இல்லை சார், ஐ வாண்ட் டு டூ பிகாம் எக்கனாமிக்ஸ் பிபிஏ. சத்தியமாக பண்ணலாம். பண்ணும்போது என் பையனுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுத்தனோ அதே தான் உனக்கும் கொடுக்குறேன். யூ நீட் டு லேர்ன் அபவுட் பிளாக் செயின், ஃபின்டெக். பிளாக் செயின் அப்படின்னா பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து சாலிடிட்டின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. சாலிடிட்டின் நீ கூகுளில் போய் பார்த்து செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கோ, கொத்திட்டு போயிடுவான் சார் உன்னை. சாலிடிட்டின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இல்லை சார், ஃபின்டெக் பற்றி கற்றுக்கோ, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, நீ பிகாமோ பிபிஓ எக்கனாமிக்ஸ் பண்ணுறது அக்கௌண்டிங் சைடில் வரணுன்னா பிஏடி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. பிஸ்னஸ் அக்கௌண்டிங் டாக்ஸேஷன் சர்டிஃபிகேஷன் இருக்குது. இல்லை சார், நான் ஃபினான்ஷியல் சைடில் வேணுமா, எஃப்ஆர்எம் எக்ஸாம், ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர். நீ வெறும் பிகாம் பிபிஏ எக்கனாமிக்ஸ் படித்தா பெரிய ஜாப் இதற்கு பார்க்க முடியாது. கூட வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் பிஏடிஓ எஃப்ஆர்எம்ஓ வச்சனா சூப்பர் வாய்ப்பு இருக்குது. அல்டிமேட் யூ ஷுட் எய்ம் ஃபார் சிஎஃப்ஏ, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். வெறும் டிகிரி இனிமேல் பெரிய வேலை வாய்ப்பு தராது. அதை தாண்டி திறமைகளும் சர்டிஃபிகேஷன் தான் வாய்ப்புகள் தரும். இதுதான் பேசிக். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து சார் நான் காமர்ஸ் சயின்ஸு கொஞ்சம் வித்தியாசமான இருக்கிறதுனா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தது வரப்போகுது. ஃபேஷன் கம்யூனிகேஷன் ஒரு கெரியர். பிஜிலையும் பண்ணலாம், எந்த டிகிரி பண்ணாலும் பிஜியில் ஃபேஷன் கம்யூனிகேஷன், யூஜிலையும் பண்ணலாம். நிஃப்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நிஃப்ட் எக்ஸாம் எழுதணும். நிறைய பேருக்கு ஃபேஷன் டிசைன் தான் சொல்கிறோம், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் கம்யூனிகேஷன். ஏன்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணியிருக்கியா? ட்ரெஸ் வாங்கியிருக்கியா? குட். இப்போது நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸோ டாப்போ ஏதாச்சும் வாங்கும்போது ஆன்லைனில் அதை பற்றி ஒரு ட்ரா பண்ணி அதை பற்றி எழுதியிருப்பாங்க. அது யார்? ஃபேஷன் கம்யூனிகேஷன். ஆளே இல்லை சார். கேன் எனிவன் டெல் மீ, அமேசான் இந்தியாவில், அமேசான் வேர்ல்டில் இல்லை, அமேசான் இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை புதிய டாப்பு, டிஷர்ட்டு, ஜீன்ஸு, பேண்ட்ஸு, சாரீஸ், சுடிதார் என்ன எவ்வளோ ஆட் ஆகுது தெரியுங்களா? யாராவது தெரியுங்களா? ஒரு நாளைக்கு how many new garments are being uploaded in Amazon India? யாராவது தெரியுங்களா? 72,000 ப்ராடக்ட் ஆட் ஆகுது. அப்போ 72,000 ப்ராடக்ட் எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. எவ்வளோ பெரிய டிமாண்ட் உருவாகிட்டு இருக்கு பாருங்க. Why can't we do fashion communication? அமேசானில் இம்மீடியட்டாக வேலை கிடைக்குது சார். உண்மை தான் சொல்கிறேன், நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நல்லா, ஏன்னா எல்லாமே ஆன்லைன். ஏன்னா கம்ப்ளீட் ப்ராசஸே மாறி போச்சு இல்லை, இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் எப்படி நம்மளை கவுத்துறாங்க தெரியுங்களா? நம்ம எவ்வளோ முட்டாளாக இருக்கோம் தெரியுங்களா? சூப்பராக பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் பேர் என்ன? அது பேரை பாருங்க, கரெக்டாக அமைஞ்சிருக்கு பாரு, இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். அது மூலம் நம்மளாம் முட்டாளாக்குறாங்க. ஷாப்பிங் பண்ணியா? எதில் பண்ண? அமேசானில். உன் பேர் என்ன? சுபிக்தா. நினச்சிருப்பா, ஏன்டா முன்னாடி உட்காந்தோம், அங்கிள் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. சுபிக்ஷா நம்மளை எப்படி தெரியுமா கவுத்துறான்? உட்கார். இப்போ சுபிக்ஷா வந்து ஒரு டாப் வாங்குறா. இன்டெலிஜென்ட் எப்படி தெரியுமா அல்காரிதம் செலுத்துறாங்க? நீ டாப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா, இமீடியட்டாக பேமெண்ட் கொடுக்க மாட்டான் தெரியுங்களா? இது இமீடியட்டாக பேமெண்ட் லிங்க் கொடுப்பானா?
கொடுக்க மாட்டான். எதுக்கு? கரெக்டாக உன்னை 20 செகண்ட் ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறான். தெரியுங்களா? அது யாரும் டைம் பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக 20 செகண்ட் நீ கரெக்டாக நார்மல் ஸ்க்ரோலிங் பண்ணா 20 செகண்ட் ஆகும். ஏன் தெரியுமா? நீ ஒரு பொருளை பார்த்துட்டு அந்த பொருள் உன்னுடைய மைண்ட்லேருந்து விலகிறதுக்கு 12 செகண்ட் ஆகுது ஆஸ் பர் சயின்டிஃபிக். அப்போது அங்கே அமேசான்காரங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஆன்லைன்காரங்க, ஒரு பொருளை நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட, உன்னை கவுத்தணும், உன்னை ஏமாத்தலை, அவன் நம்மளை முட்டாளாக்குறாங்க. 20 செகண்ட் உன்னை ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறான். ஸ்க்ரோல் பண்ணவொன்னே நம்மளுக்கு கொக்கி போடுறான். என்ன பண்ணுறான்? பீப்புள் ஹூ பாட் திஸ் ஆல்சோ பாட் திஸ்ன்னு வருதா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பைத்தியக்காரங்கள நம்மளாம் அதை கிளிக் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ புதுசான. அப்போ கூட நம்மளுக்கு மைண்டு வாங்கலாமா வேணாமா, அப்போ கூட அவன் நம்மளை விட மாட்டான். அப்போ கூட பேமெண்ட் லிங்க் கிடக்க மாட்டான். திரும்பி 15 செகண்ட் ஸ்க்ரோல் பண்ணுவான். ஸ்க்ரோல் பண்ண வச்சுட்டு அடுத்த கொக்கி போடுவான், காம்போ ஆஃபர். பைத்தியக்காரங்க நாம எல்லாம், சத்தியமாக பைத்தியக்காரங்க. அவன் பாருங்க எவ்வளோ புத்திசாலி. அந்த காம்போ ஆஃபரை நம்ம இது பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவான்? பணம் இருக்காது, அதை எடுத்து கார்ட்டில் போடுவோம். இனிமேல் கார்ட்டில் போடாதீங்க, சரிங்களா? கார்ட்டில் போட்டால் அந்த ப்ராடக்டை அந்த விலை நிர்ணயத்துக்கு நீ நிச்சயம் பண்ணிட்ட, பேமெண்ட் மட்டும் தள்ளி போடுற. ஃப்யூச்சரில் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆஃபரோ சேல் வந்துச்சுன்னா அவனுக்கு கொடுக்க மாட்டான், தெரியுமா? அப்போ இனிமேல் என்ன பண்ணும்? கார்ட்டில். புரியுதா? எல்லாமே இருக்கு. நீ பாருங்க எப்படிலாம் இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இந்த மேக் மை ட்ரிப்லாம் இருக்கு இல்லையா? இந்த டிக்கெட் புக் பண்ணி போய் பாரு. நீ சும்மா செஞ்சு பண்ணி புக் பண்ண கிடையாது. நீ ஒன்றும் இல்லை, இப்போ நீ கோயம்புத்தூர் டு பாம்பே போகணும். இன்றைக்கி போயிட்டு மேக் மை ட்ரிப்பில் பாரு. 20 செகண்ட்ஸ் ஓப்பன் பண்ண அந்த ஆப்பை, ரைட்டா? புக் பண்ணாத. என்ன பண்ண? க்ளோஸ் பண்ணிவிடு. எக்ஸாக்ட்லி வெயிட் ஃபார் 4 hours. 4 hours ஆன பிறகு திரும்பி ஓப்பன் பண்ணு. ஒரு 20 செகண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பாரு, புக் பண்ணாத. 6 hours ஆச்சா, உனக்கு மேக் மை ட்ரிப்லேருந்து ஒரு இமெயில் வரும், ஆர் யூ ஸ்டில் பிளானிங் டு கோ டு பாம்பேன்னு வரும். ஓப்பன் பண்ணு. திரும்பி மேக் மை ட்ரிப்பை 3வது தடவை ஓப்பன் பண்ணு. 2 hours வெயிட் பண்ணு. 8 hours ஆச்சா, 8 hours புக் பண்ணல, மேக் மை ட்ரிப்லேருந்து ஒரு மெயில் வரும், இஃப் யூ ஆர் ஸ்டில் பிளானிங் டு கோ டு பாம்பே வில் கிவ் யூ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 2000 rupees, யூஸ் திஸ் கோட், வாங்கிக்கோ டிக்கெட். புரியுதா? 2000 மிச்சத்தில் வாங்கலாம். நான் அப்படி தான் வாங்குறது. ஆனால் பைத்தியக்காரன் நான் முதல் தடவை புக் பண்ணுறதுக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துரும். கேட்டால் ஐ எம் டூயிங் மை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். என்ன படிக்கிற, எங்கே அப்ளை ஆகுதுன்னே தெரியாமல் படிச்சுட்ருக்கோம். இல்லை உண்மையே தான் சார் சொல்கிறேன். இதெல்லாம் போய் பாரு. we need to learn quite a bit. அப்போ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோ சார். இந்த உலகம் வசம் கையில் இருக்குது சார். மிக சிறந்த வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஃப்யூச்சரில் என்ன மாதிரி படிக்கணும், என்ன மாதிரி திறமைகள் கற்றுக்கோ, மல்டி டிசிப்ளினரி கற்றுக்கோ, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோ, உனக்குன்னு ஒரு பிராண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கோ, நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கோ. சூப்பர் வாய்ப்பு இந்த உலகம் காத்து கொண்டு இருக்கிறது, ரைட்? ஏதாச்சும் மீறி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி, கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி. என்னுடைய மொபைல் நம்பர் வேணுமா? மொக்க மெசேஜ்லாம் அனுப்பக்கூடாது. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணு அனுப்புகிறா, அங்கிள் விக்ரம் பார்த்துட்டிங்களா? எனக்கு டைம் இல்லை. இல்லை உண்மைதான், ரைட்டா? என்னுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், 99409 25454 99409 25454. இங்கே யாராவது கேர்ள்ஸ் எழுதுனீங்கன்னா என் பேரோடு எழுதுருங்க, வெறும் நம்பர் மட்டும் எழுதாதீங்க. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. போன வாரம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, தம்பி நீ எந்த ஸ்கூல்னு கேட்டாங்க. சிரிக்காதம்மா, நொந்து. இல்லை உண்மைதான், ரைட்டா? என்னுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், 99409 25454 99409 25454.